நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அக்கா, என்ன கவிதா? அக்கா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கக்கா. முத்தழகு அக்கா கிட்ட இந்த லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்து இதெல்லாம் உடனே வாங்கி கொடுங்கன்னு சொன்னா அவங்க அடுத்த மாசம் தான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அக்காவே சொல்லிட்டாங்கல்ல, பின்ன எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற? என்னக்கா, நீங்களா போய் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அவங்க சைடே பேசுறீங்க. இங்க பாரு, நீ இப்பதானே வந்திருக்க. எப்பவும் வந்த நானே அவங்கள பகிச்சுக்காம அவங்க சொன்னதை கேட்டுட்டு தானே இருக்கேன். அதனால அவங்கள பத்தி நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாத. இனிமேல இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத. கவிதா, இங்க வாமா. இப்போ உனக்கு என்ன வேணும்? எல்லாரும் சாப்பிடுறதே நானும் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பிடிச்சது தானே நான் சாப்பிட முடியும். இவ்வளவுதானா? உனக்கு சமைக்க தெரியல? நல்லா சமைப்பேன். அப்புறம் என்ன, உனக்கு என்ன பிடிக்குதோ நீயே சமைச்சு சாப்பிடு. எனக்கு புரியல. ஐயோ, ஏமா, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு. அடுத்தது என்ன செய்யணும்னு உனக்கே புரிய ஆரம்பிச்சிரும். வாடக்கடன், வெளியே போய் உட்காருவோம். என்னடா இது? என்னன்னு தெரியலையே, என்னமோ நடக்குது. நமக்கு எதுக்கு வந்து வா. ஏகே சார் வந்து எவ்வளோ நல்லவர் நினச்சி, ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ கேண்டீன் நடத்துகிற செல்லம்மாவை தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டார் போல இருக்கு. அதான் பிட் நோட்டீஸ்லாம் பறந்துகிட்டு இருக்கு. நம்ம காலேஜுக்கு இது அசியம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப அவமானமாக இருக்கு. விட்றா, இதெல்லாம் பெரிய சமாச்சாரம். ஏதோ படிக்க வந்தோமா பாஸ் பண்ணோமா நம்ம வேலையை பார்க்க போயிட்டே இருக்கோம். காலேஜே தனக்கு சொந்தம் என்பதால் காலேஜில் கேண்டீன் நடத்தும் பெண்ணையும் தனக்கு சொந்தமாக்கி விட்டார் பாசகுமார். ஆமா, பாசகுமார்னா யாரு? நம்ம எம்டி தானே? இதெல்லாம் உண்மையாவா இருக்கும்? ஆமாம், உண்மையாக தான்டா இருக்கும். காலேஜ் கேண்டீன் நடத்துகிற 10 நாள்லயே ஏவோ ஆகுறாங்கன்னா இதெல்லாம் இருக்குதான் செய்யும். ஆமாண்டா, உண்மையாக இருந்தாலும் இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான். இங்கு கேண்டீன் நடத்தும் பெண் தான் ஏகேவின் செல்லத்துக்கு உரியவர். இங்கு கேண்டீன் நடத்தும் பெண் தான் ஏகேவின் செல்லத்துக்கு உரியவர். செல்லம்மாவுக்கு பிடித்த இரண்டே ஆங்கில எழுத்து ஏகே.
எம்டி ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து எவனோ வேலையை காமிச்சிட்டான். இந்த விஷயத்தை சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். என்னது, சாரோட நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது. அங்க பிளேட் எல்லாம் கொண்டு வந்து வைங்க. வேற ஏதாவது? அது சாம்பார் தானே வேணுமா? சாம்பார் கொஞ்சம் போட்டா? போடுங்க. சாம்பார் வேணுமாமா? கொஞ்சம் போட்டுக்க. அங்க இருக்கறாங்களே. வாங்க வாங்க, அட உள்ள வாங்க. வாயை மூடிட்டு சும்மா. பிளேட் எல்லாம் கொண்டு வாங்க. சரிங்கம்மா. என்ன சாப்பிடுறீங்க? ஏகே சாருக்காக ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சிருப்பீங்கல்ல, அதை கொண்டு வாங்க சாப்பிடுறோம். ஏகே சாருக்காக இங்க எதுவும் ஸ்பெஷலா பண்றது இல்லையே. ஏகே சாருக்கு பிடிச்சது தானே நமக்கு சமைச்சு வைப்பாங்க. கரெக்டா தான் சொல்லிட்டு போறாங்க, படிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரே காமெடி. ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? என்ன மேடம், எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்களும் இந்த காலேஜுக்குள்ள தானே இருக்கீங்க? இல்லம்மா, நாங்க 2 பேரும் சீக்கிரமா கேண்டீனுக்கு வந்துட்டோம். வெளியில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அம்மா, நீங்க ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எங்களை சொன்னா நாங்களும் சிரிக்க மாட்டோமா? அவ்வளவு பெரிய ஜோக்கா? ஜோக் இல்லங்க, அசிங்கம். இந்த அசிங்கம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் சிரிச்சு மழுப்பிட்டு இருக்கோம். எங்களை எதுக்காக ஏகே சார் மறுபடியும் கூட்டிட்டு வந்தாருன்னு இப்பதானே தெரியுது. என்ன உங்களுக்குள்ள பூடகமாவே பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் ஓப்பனா சொன்னாதானே தெரியும். ஓப்பனா பேசணும்னா ஏகே சார் தான் வரணும். என்ன வாசி இதெல்லாம்? எனக்கே தெரியல சார். ச்சே. வாசு, என்ன வாசு இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? யார் இந்த காரியத்தை பண்ணது? தெரியல சார்.
காலையில் வந்து பார்த்தா காலேஜ் முழுக்க இப்படி கிடக்குது. ஜேகே சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா லைனே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் வாசு, ஏன் நான் எவ்வளோ சகிச்சுக்கிட்டு போனாலும் ஏன் என்னை துரத்தி நோகடிக்கிறாங்க? செல்லம்மா, வருத்தப்படாத செல்லம்மா. இதை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் செல்லம்மா. நடவடிக்கை எடுத்து எல்லாரும் என்ன கேவலமா பேசிட்டாங்க. இனிமே நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. அவங்க தனியா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வெளியில இருப்போம். ஹலோ மேடம், நான் சிவா பேசுறேன். என்ன சிவா, எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கா? மேடம், சிங்கம் மாதிரி இருந்த செல்லம்மா அப்படியே ஆடி போய் தலை சாஞ்சி உட்காந்துருக்காங்க. அவங்க சோக கதைக்கு கிளைமேக்ஸ் மட்டும்தான் பாக்கி. அதை நீங்க வந்து தான் முடிச்சு வைக்கணும் மேடம். வர காலேஜ்ல என்னோட என்ட்ரி, கேன்டீன்ல அவளுக்கு எக்ஸிட்டா இருக்கணும். வாங்க மேடம். வரேன். ஓகே. எங்கேயா போன? டிரைவர் சீக்கிரம் வாயா. அவன் இங்க இருந்தா தானே வரத்துக்கு. என்னடி சொல்ற? எங்கேயாவது பக்கத்துல போயிருக்கானா? வெளிய எங்கேயும் போல, ஊருக்கே போயிட்டான். என்னடி சொல்ற? மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுக்கறதுல? சம்பளம் கொடுத்தா போதுமா? நீ பண்ற டார்ச்சருக்கு ₹1,00,000 கொடுத்தாலும் எவனும் இங்க இருக்க மாட்டான். என்ன பம்பு கொடுக்கலன்னா இவளுக்கு தூக்கமே வராது. இந்த டிரைவர் எங்க போய் தொலைஞ்சா? சுரேஷ், வந்து கார் எடு. நான் என்ன உங்க டிரைவரா? டேய், நான் பாருக்கு போனோம். நான் போறேன். டேய், என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீயே கார் எடுத்துட்டு போடா. வெரி சாரி. உங்க கூட கார்ல வரதுக்கு எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் நடந்தே போயிடுவேன். நான் வரேன். டேய், ஏய் செக்யூரிட்டி. மேடம், வா. மேடம், உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும். லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. சரி, வந்து கார் எடு. என்னைய யோசிக்கிற? செக்யூரிட்டினா கேட்ல நிக்கிறது மட்டும் இல்ல, எங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் நீதான் செய்யணும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். என்னைய தயங்குற? வந்து காரை எடு. சரிங்க மேடம். இந்த ஆள் என்னைக்கு வேலை விட்டு போக போறான்னு தெரியல.
பார்க் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வை, இது வர. ஏய், என்ன யோசிக்கிற? தொடச்சு வை. மேடம் மேடம் அவ எங்க இருக்கா? கேண்டீன்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன, அவளை கதற வைக்க வேண்டியது எவ்வளவோ பாக்கி இருக்கு, அதுக்குள்ள அழுதுட்டாளா? போங்க மேடம், போய் கதற வைங்க மேடம். அந்த கண்குள்ளா காட்சியை நான் பார்க்கணும் மேடம். சீக்கிரம் போங்க மேடம். வாயா வாயா. செல்லம்மா எங்க? உள்ள இருக்காங்க. அவளை கூப்பிட. என்னைய பாத்துட்டு இருக்க? போய் கூப்பிடியா? செல்லம்மா கேண்டீன் நடத்த மாட்டேன்னு சொன்னான். நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தோம். இப்ப பாத்தியா அவன் நிலைமையே? யார் வாசு இதை செஞ்சது? இதை இப்படியே விட்டா சரி வராது. ஒரு கை பாத்தே ஆகணும் வாசு. சார், ஏகே சார் வரட்டும், எல்லாம் அப்புறம் பேசி முடிவு பண்ணுவோம். சார், எம்டி ஒய்ஃப் வந்திருக்காங்க, கூப்பிடுறாங்க. வாங்க. செல்லம்மா எங்க? என்னம்மா இவ்வளவு கோவமா பேசுறீங்க? செல்லம்மா ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நீங்களும் இப்படி கோவப்பட்டா அவ தாங்க மாட்டாமா. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. காலேஜ் அவளால நாரி போய் கிடக்குது. அவ என்னமா நொந்து போயிருக்கிறதா சொல்லுங்க. கூப்பிடுங்க அவளை. மேடம், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். என்னைய அப்புறம் பேசுறது? பத்தி எரியும் போது கவனிக்காம எல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா சாம்பல வந்து பார்க்க சொல்றீங்களா? கூப்பிடியா செல்லம்மாவ? இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. வாமா. காலேஜ் பூரா பிட் நோட்டீஸா கிடக்குதே, எல்லாம் உன் ஏற்பாடு தானா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நாங்களே இப்படி எல்லாம் பண்ணி எங்களை நாங்களே அசிங்கப்படுத்திப்போமா? அதுல தானே இவ சாமர்த்தியமே இருக்கு. இப்படி
இப்படி பிட் நோட்டீஸ் அடிச்சு என் புருஷனை சிக்கல்ல சிக்க வச்சு இவன் நினைச்சதை சாதிக்கணும்னு பாக்குறேன். என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் கிடையாது. ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? உன் பிழக்கத்தை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. பிட் நோட்டீஸ்ல இருக்கிறது உண்மையா இருக்கணும், இல்ல நீயே இந்த மாதிரி நோட்டீஸ் அடிச்சிருக்கணும். மேடம், இத வேற யாராவது பண்ணிருப்பாங்க. இதுல இருக்கிறது உண்மைனா நோட்டீஸ் அடிச்சோட நேர்ல வந்து பேச சொல்லுங்க. அவங்க எதுக்கு நேர்ல வந்து சொல்லணும்? நாளைக்கு இவ பழி வாங்கறதுக்காக அவங்க ஏதாவது பண்ணிட்டா அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும்ல. ஏற்கனவே உன்னை பத்தி தப்பா கேள்விப்பட்டேன். அத பத்தி என் புருஷன் கிட்ட சொல்லியும் அவர் அலட்சியமா இருந்துட்டாரு. அதான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் தப்புதான். எனக்கு வேண்டாதவங்க யாரோ வந்து உங்ககிட்ட அப்படி சொல்லிருக்காங்க. நான் இது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஆனா நீங்க தான் திருப்பி திருப்பி வந்து சொல்லி காட்டுறீங்க. ஆமா, நான் அப்படிதான் சொல்லி காட்டுவேன். உன்னை பத்தின உண்மையை யார் சொன்னாலும் உடனே அவங்கள வேண்டாதவங்க சொல்லிடுவியா? நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். இந்த காலேஜ்ல கடக்கிற நோட்டீஸ் எல்லாம் அதைத்தான் நிரூபிக்குது. அம்மா, நீங்க இந்த காலேஜுக்கு முதலாளி அம்மாவா இருக்கலாம். உங்களை நம்பிதான் நாங்க இந்த கேண்டீன் நடத்துறோம். அதுக்காக உங்க வாய்க்கு வந்தபடி எதை ஒண்ணா பேசுறீங்களா? நியாயமா நடக்கிற எங்களை பார்த்து இப்படி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னது? நீங்க நியாயமானவங்களா? நான் நம்பிடுவேனா? இவ சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறா. ஏதோ நியாயமா நடந்துக்கிற மாதிரி என் புருஷன் கிட்ட நல்ல பேர் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா என் புருஷனை மயக்கி இந்த காலேஜையும் கேண்டீனையும் அபகரிச்சு கடைசியில என் புருஷனையே சொந்தமாக்கிக்க பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம், தப்பா பேசாதீங்க. ஏகே சார் முகத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கேன். பேசாதீங்க. மேடம், எதுவா இருந்தாலும் சாரோட வந்து பேசுங்க. நீங்க தனியா வந்து பேசுறது நல்லா இல்ல. என்னடா நல்லா இல்ல? இப்ப எதுக்கு என் புருஷன் வரணும்? இவளை காப்பாத்துறதுக்கா? இப்படியே எத்தனை தடவை என் புருஷன் இவளை காப்பாத்திட்டு இருப்பாரு. இவளை காப்பாத்துறதா நினைச்சு என் புருஷன் வீணா போறத நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். அம்மா, அனாவசியமா நீங்க எதையோ கற்பனை பண்ணிக்காதீங்கம்மா. செல்லம்மாவும் அப்படிப்பட்டவர் இல்ல, உங்க புருஷனும் அப்படிப்பட்டவர் இல்ல. உங்களுடைய அனாவசியமான சந்தேகத்தால ரெண்டு நல்ல உள்ளங்களை கலங்கப்படுத்திடாதீங்கம்மா. ஆமா ஆமா, நான் வந்து கலங்கப்படுத்துறேன். அப்ப அந்த நோட்டீஸ்ல இருக்கிறதெல்லாம் பாராட்டு பத்திரமா? இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு பேசுறீங்களே, இவ நல்லவளா இருந்தா இவ புருஷன் ஏன் இவளை விட்டு போயிட்டான்? போன புருஷனை கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வரத விட்டுட்டு இங்க வந்து ஏன் புருஷனை மயக்கணும்னு பாக்குறேன். உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க லட்சணம் என்னன்னு எனக்கும் தெரியும். என்னடா யார் மேல என் நம்பிக்கை இல்லாம வாய்ந்து போய் என்கிட்ட வந்து பேசுறீங்க? என்னையே எதிர்த்து பேசுறியா? உங்களை என்ன எதிர்த்து பேசுது? பேசுற பேச்சுக்கெல்லாம் கண்ட துண்டுமா வெட்டி போடணும். நீங்க இவ்வளவு கெட்டவங்களா இருக்கீங்க, உங்க புருஷன் இவ்வளவு நல்லவரா இருக்காரு. அதான் இவ்வளவு தூரம் பொறுமையா போக வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பேன். வரம்பு மீறி பேசுறீங்கன்னா அப்புறம் நானும் பேசுவேன். ஞாபகம் வச்சுக்கீங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பத்தி தப்பா நோட்டீஸ் சொன்னா அது உண்மை ஆயிடுமா? அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அசிங்கனா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்கிட்ட என்ன பேச்சு பண்ணி கிடக்குது? உன்னால இந்த காலேஜ்க்கே கெட்ட பேர்.
அதனால நீ இந்த காலேஜ்ல இருக்க கூடாது. முதல்ல நீ வெளியே போ. நீங்க என்ன காலேஜ் விட்டு வெளியே போ சொல்றதுக்கு? இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் நான் இங்க இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் யாருனால கெட்ட பேருன்னு. அப்ப புரிஞ்சுக்குவீங்க. வாங்க மாமா. ஏங்க அவசரப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் ஏகே சார் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல, இதுக்கு மேல இங்க இருந்தேன்னா என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்க வந்து கணக்கெல்லாம் செட்டில் பண்ணுங்க. வாங்க போலாம். ரொம்ப நன்றிம்மா, உங்களை மறக்கவே மாட்டோம்மா. போய் வாமா தம்பி, பார்த்துட்டு போப்பா. மேடம், நான் சிவா பேசுறேன். சொல்லு சிவா, எப்படி அவளை அசிங்கப்படுத்தின பாத்தியா? அசத்திட்டீங்க மேடம். இனிமே செல்லம்மா உங்க வழிக்கே வரமாட்டா. எப்படி வருவா? காலேஜ் முழுக்க அவ பேர் நாரி போச்சு. என் புருஷனை சோத்த போட்டு மயக்க பார்த்தால, அதான் அவளை காலி பண்ண. இனிமே அந்த காலேஜ்குள்ள எவ வந்தாலும் அவங்களுக்கு இவ கதையை சொல்லணும். அப்பதான் என் புருஷன் கிட்ட பேசுறதுக்கே மத்தவங்க யோசிப்பாங்க. மேடம், ஏகே சார் வந்தாருன்னா என் மேலதான் சந்தேகப்படுவாரு. நீங்க தான் அவர்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்தணும் மேடம். நீ ஒன்னும் கவலைப்படாதயா. உன்கிட்ட விசாரிச்சா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தைரியமா சொல்லு. அதுக்கு மேலேயும் குடைச்சல் கொடுத்தாருனா நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லு. அந்த ஆளுக்கும் இவளுக்கு நடந்த கதிதான் நடக்கும். மேடம், ஏகே சாரு செல்லம்மா மறுபடியும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தினா என்ன பண்றது? கூப்பிடுவாரு. இனிமே அந்த ஆளா கூப்பிட மாட்டாரு. அவளும் இந்த அவமானத்திலிருந்து வெளியில வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கையில இருந்த தொழிலும் போய் வீட்லயே முடங்கி கிடக்க போற. அடுத்தவங்க புருஷன் மேல ஆசைப்படுறவங்களுக்கு இந்த கதிதான் வரணும். சரி சிவா, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். ஓகே மேடம். என்கிட்டேவா? என்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படித்தான் பண்ணுவேன். அவளை இந்த சிட்டிலேயே இல்லாத அளவுக்கு பண்ற பாரு. யார பத்தி சொல்லிட்டு இருக்க? நம்ம காலேஜ்ல கேண்டீன் நடத்திட்டு இருந்தாலே செல்லம்மான்னு ஒருத்தி, அவளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அவங்க மேல இவ்ளோ கோபப்படுற? அவங்க என்ன பண்ணாங்க உன்ன? ஏய், என்ன அவளை அவங்க இவங்கன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க?
அவ ஒண்ணும் மரியாதை கொடுக்கிற அளவுக்கு நல்லவல்ல. அவங்க நல்லவங்களா இல்லாட்டி டாடி அவங்கள கேன்டீன்லயே சேர்த்திருக்க மாட்டாரு. டாடி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. உனக்கு உன் டாடிய பத்தி என்னடி தெரியும்? மூஞ்சிய பாவமா வச்சுக்கிறவங்கள உன் டாடி உடனே நம்பிடுவாரு. அந்த செல்லமாவும் அப்படித்தான். அதான் உன் டாடிய ஏமாத்திட்டு அவ கூட பிறந்த அண்ணன்களையே ஏமாத்தி அவங்க ஹோட்டலையே சுருட்ட பார்த்தவ. கட்டின புருஷனே அவளை துரத்தி விட்டுட்டானா பாத்துக்கையே. எங்கேயும் போறதுக்கு வழி இல்லாம கடைசியில நம்ம காலேஜுக்குள்ள நுழைஞ்சா. கேன்டீன்ல இருந்துகிட்டே உங்க அப்பாவை மயக்கி காலேஜ்க்கு ஏவோ ஆயிட்டா. இப்ப ஒரேடியா உங்க அப்பாவே வளைச்சு போட பாக்குறா அந்த நடத்த கெட்ட செல்லம்மா. அதான் அவளை பத்தி தப்பு தப்பா பிட் நோட்டீஸ் அடிச்சு காலேஜ் முழுக்க போட்டு அவளை அசிங்கப்படுத்திட்டேன். அவ நல்ல பொம்பளையா இருந்தா இதுக்கப்புறம் உயிரோட இருக்க கூடாது. தூக்க போட்டு சாவணும். அதையும் மீறி அவ காலேஜ் கேன்டீனுக்கு வந்தா நிறுத்து. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏய், என் வீட்டு காவல் காக்குற வாட்ச்மேன் என் மேல கை வைக்கிற? நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. யாரா நீ? யாரு? செல்லம்மாவோட புருஷன். என் பொண்டாட்டிய பத்தி யார் தப்பா பேசினாலும் அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். கொன்னுடுவேன். செல்லம்மாவோட புருஷனா? நீ இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்க? என் பொண்டாட்டியோட அருமை தெரியாம அவரை நான் வெளியே துரத்தி விட்டேன். அந்த பாவத்துக்காக தான் உன்ன மாதிரி மட்டமான பொம்பளைங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தா மட்டமான பொம்பளை சொன்ன? எப்ப பார்த்தாலும் தண்ணி போட்டுட்டு இருக்க. கம்பெனிக்காக யார வேணாலும் கூப்பிடுற. உன்னை போய் மட்டமான பொம்பளைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? உன்னை இந்த வீட்டுல யாராவது ஒருத்த மதிக்கிறானா? உன் கூட எடுபடியா இருக்கிறவங்க கூட உன்னை மனசார வெறுத்துக்கிட்டு இருக்கான். நீ போய் என் பொண்டாட்டியை தப்பா பேசுறியா? டேய், என் செல்லம்மா கூட ஒரே ஒரு தடவை அன்பா பழகி பாரு. அதுக்கப்புறம் உன்ன மாதிரி ராட்சசி கூட நல்லவளா மாறிடுவான். என் செல்லம்மாவ ரொம்ப நல்லவளா படைச்ச அந்த கடவுள் அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கெட்டவங்களா படைச்சான். அதனாலதான் ராணி மாதிரி வாழ வேண்டிய அவ ஒன்ன மாதிரி ஆட்கள் கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. கார்ல வரும்போது என் செல்லம்மாவை பத்தி தான் பேசுறேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகம் அங்கேயே தெளிவா இருந்தா உன்னை கார்லயே சமாதி கட்டியிருப்பேன். என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? நான் நினைச்சா இந்த வீட்ல மட்டும் இல்ல எந்த வீட்ல நீ செக்யூரிட்டியா வேலை பார்க்க முடியாது. நான் என்ன பிறக்கும் போதே செக்யூரிட்டியா பிறந்த நினைச்சியா? இந்த ஊருக்கே தெரிஞ்ச செல்லம்மா பவன் ஹோட்டலோட ஓனர் நான். நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவேன் தெரியுமா?
இனிமேலாவது அடுத்தவங்கள அபாண்டமா பேசுறத நிறுத்திக்க. அப்பதான் உன்னை அடிச்சது கடைசியால நானா இருக்க முடியும். இதுக்கு மேலேயும் திருந்தலனா உன்னை போறவன் வரவன் எல்லாரும் அடிச்சே திருத்திடுவான். ஜாக்கிரதை. இந்தாங்க உண்டியல தரங்க. சரிங்க. என்னையா இந்த மாசம் காணிக்க ரொம்ப கம்மியா இருக்க? ஆமா, அடிக்கிற வெயில்ல கோயிலுக்கு ஜனங்க வர்றதுக்கு சிரமப்படுறாங்க போல இருக்கு. 6 மாசத்துல நான் ஜெயிக்கணும். இல்ல இந்த சீட்ல எழுதி வச்சிருக்கிறதா நடக்கும். சரி சரி, உண்டியல எடுத்து வச்சுட்டு காணிக்க எடுத்துட்டு வாங்க. அங்க போய் எண்ணிக்கிறேன். சரியா கட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? முதல்ல என் குடும்பத்தை பறிச்சுட்டேன், அப்புறம் என் சொத்தெல்லாம் பறிச்சுட்டேன். இப்ப எல்லாத்துக்கும் மேல என் மான மரியாதையை பறிச்சுட்டேன். இன்னும் உனக்கு என்ன பண்றதா உத்தேசம்? அடுத்து என்ன பண்ணோன்னு தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்த. என்ன பண்ணோன்னு நீதான் என்னை தூண்டி விட்ட. நீயே என்ன உற்சாகப்படுத்தி இப்ப நீயே என்ன தடுமாற வைக்கிற. இது உனக்கே நியாயமா இருக்கு? உன்னை பார்த்துட்டு போன உடனே கேண்டீன் நடத்துற வாய்ப்பை கொடுத்த. நானும் அதுக்காக கடுமையா உழைச்சேன். நான் எதிர்பார்க்காத ஏஓ போஸ்ட் எனக்கு கொடுத்து ஒரு உயரத்துல கொண்டு போய் உட்கார வச்ச. இப்ப நீயே என்ன அங்கிருந்து தள்ளி விட்ட. இப்படி நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? என்ன பேப்பர்லாம் போட்டிருக்காங்க? அப்படியா? ஏதாவது வேண்டுதலா இருக்கும், கொடுங்க, என்னன்னு பாக்குறேன். இப்போவும் சொல்றேன், நான் அன்னைக்கு உண்டியல்ல எழுதி போட்டதுல இருந்து நிச்சயமா நான் பின்வாங்க மாட்டேன். என்னுடைய லட்சியத்தை நான் முடிவு பண்ண நேரத்துல நான் அடைஞ்சே ஆகணும். இல்லைன்னா அதுல எழுதி இருக்கிறது கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுவேன். என்ன எழுதி இருக்கு? இப்படி அமைதி ஆயிட்டீங்க? இப்படி எல்லாம் கூட வேண்டிப்பாங்க? அப்படி என்ன புதுமையா வேண்டுதல் எழுதி இருக்காங்க? எல்லாமான ஒரு பொண்ணு அம்மனுக்கே சவால் விட்டுருக்காங்க.
இது வரைக்கும் உனக்கு ஆடு கோழி தான் காணிக்கையா கொடுத்திருக்காங்க. இப்ப நான் என்னையே காணிக்கையா கொடுக்க போறேன். உன்னை நம்பினவங்களுக்கு அழிவுதான் கிடைக்கும்னா அது உனக்கு தான் அவமானம். அவங்களோட வேண்டுதல அம்மன் 6 மாசத்துல நிறைவேற்றி வைக்கலன்னா இந்த சன்னிதானத்திலே தன்னோட உயிரை விட்டுருவாங்களாம். என்னங்க புதுமையான வேண்டுதலா இருக்கு? அவங்க பாட்டு கோயிலுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நடக்காது. அப்படி நடக்கும் விட்டுறக்கூடாது. நம்ம ஆளுங்க கோவிலை எந்நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யாராவது சந்தேகப்படுற மாதிரி நம்ம கண்ணுக்கு பட்டா உடனடியாக கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிடணும். இத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னங்கறேன்? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இது கோவில் கௌரவ பிரச்சனை. இதை நாம பாத்துக்குவோம். என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, நான் சொல்றது சரிதானே? கரெக்ட்டுங்க, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். இது வரைக்கும் உன்னை காக்கிற சாமியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் விஷயத்துல நீ தப்பு பண்ணா உன்னை கொலைக்கார சாமின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. முன்ன உழைச்சதை விட இன்னும் கடுமையா உழைப்பேன். நான் கர்ப்பமா இருக்கேங்கிறதுக்காக கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். பலனை எதிர்பார்க்காம கடமையை தான் செய்ய முடியும். ஆனா உழைப்பு அப்படி இல்ல. பலன் இருந்தா தான் அந்த உழைப்புக்கு மரியாதை. நீ எனக்கு இந்த மரியாதை கொடுக்கிற வரைக்கும் தான் நான் உனக்கு அந்த மரியாதையை கொடுப்பேன். நீ வண்டி எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போ, வந்துடுறேன். சரிங்க சார். அனுப்பு. சரியான பசி. டிஃபன் எடுத்து. ஆமா, செல்லுமா இங்க? முதலாளி வணக்கம் முதலாளி. நீங்க என்ன பண்ற? போங்க முதலாளி. நான் நடத்துற கேண்டீன்ல நான் இல்லாம வேற யாரு இருப்பாங்க முதலாளி? என்ன உளற? நீ நடத்துற கேண்டீனா? செல்லுமா எங்க? செல்லுமாவா? அது கதை நேரத்தோட முடிஞ்சு போச்சு முதலாளி. அது என்னமோ தெரியல முதலாளி, இந்த கேண்டீன் என்னமோ எனக்காகவே கட்டின மாதிரியே தோணுது. அதான் கை நழுவி போனது கூட கைக்கு வந்துருச்சு. ஏய் லூசு லூசு, என்னடா பார்த்து நிக்கிற? முதலாளி வந்துக்கிறாரா? வேலை போடுறா. சரிங்க, இலையா போடுறா. போடு. தனி தெளியே. சரிங்கய்யா. நம்ம முதலாளிக்கு ஐயா இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கணும், அப்படின்னா தான் பிடிக்கும். சரிங்க இல்ல முதலாளி? ஏய் ஐட்டம்ல வீடா. என்ன முதலாளி அப்படி பாக்குறீங்க? என்ன பசங்க தானே அப்படின்ட்டு ஏடா கூடமா சமைச்சு போட்டு இருந்தா அவங்களும் சாப்பிட்டு இருந்தானுங்க. அப்பதான் கேள்விப்பட்ட முதலாளி நீங்க தினைக்கும் கேண்டீன்ல தான் வந்து சாப்பிடுறீங்களாமே. அதான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணி போட்டுக்கிறேன். ஆனா ஒண்ணு முதலாளி,
சுத்து வட்டாரத்துல இருக்கிற எந்த ஹோட்டல்காரன் வந்து பார்த்தாலும் சரி மூக்கு மேல விரல வைக்கணும் அந்த மாதிரி ஐட்டம் பண்ணி போடுறேன். டேய் ஐயா என்னடா திடீர் வந்துக்கிறது சுவிட்டு வைடா. என்ன பாக்குறீங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.